ஹாய், இன்னைக்கு செஷன்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ஸுக்கும். ஓகேவா? சோ இப்ப எபிலிட்டினா என்னது? ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும். அதுதான் எபிலிட்டி. இதே நம்மளால செய்ய முடியாது அப்படின்னா அது என்னது? இன்னெபிலிட்டி. நம்மளால முடியல. இத நம்ம இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு. ஓகேவா? சோ உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கேன் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க. அதே உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா காண்ட் யூஸ் பண்ணி சொல்வீங்க. இந்த காண்ட் நீங்க பிரசன்ட்ல உங்களால செய்ய முடியற செயல்களுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கேன் முடியும்னு சொல்றதுக்கு. அதே பிரசன்ட்ல உங்களால ஒரு செயலை செய்ய முடியலன்னா காண்ட் யூஸ் பண்ணி சொல்லணும். இதே பாஸ்ட்ல முடிஞ்சு இது பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ பிரசன்ட்ல ஒரு விஷயம் உங்களால செய்ய முடியும்னா கேன் யூஸ் பண்ணுவீங்க. அதே ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா காண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ பாஸ்ட்ல கடந்த காலத்துல ஓகேவா? அது நேத்தா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். முடிஞ்சு போன டைம்ல உங்களால ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சதுன்னா நீங்க குட் யூஸ் பண்ணி சொல்லணும். அதே முடியல அப்படின்னா நீங்க குடன்ட் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஓகேவா? குடன்ட். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் நம்ம. சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் போட்டு கேன் போட்டுட்டு V1 தான் யூஸ் பண்ணும். வேற எதுவுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது. அப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, என்னால சரளமா பேச முடியும். அப்போ ஃப்ளூவன்ட்லி. ஓகே, அவனால வேகமா நடக்க முடியும். அவன் he can walk fast. அவனால வேகமா நடக்க முடியும். இதெல்லாம் முடியறத நம்ம சொல்றோம் பிரசன்ட்ல. இதே முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம சப்ஜெக்ட் போட்டுட்டு can't பிளஸ் V1. ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் can't பிளஸ் V1. ஓகே, என்னால வேகமா நடக்க முடியாது. ஐ can't walk fast. ஓகே, அவளால இந்த டேபிள தூக்க முடியாது. அவளால she can't தூக்குறதுக்கு என்ன? லிஃப்ட். she can't lift this table. இந்த டேபிள அவனால தூக்க முடியாது. ஓகேவா? சோ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதே பாஸ்ட்ல நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? அது எப்படி நான் சொல்வேன்? இதுக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் V1 தான் யூஸ் பண்ணுவீங்க. குட் பாஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க V2 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குட் ஆல்ரெடி பாஸ்ட் ஃபார்ம். அப்ப நீங்க எப்படி போடுவீங்க? நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிந்தது. ஐ குட் சந்திக்க முடிந்தது. ஐ குட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே. ஓகேவா? நேத்து என்னால என் வேலையை முடிக்க முடிந்தது. ஐ குட் கம்ப்ளீட் மை ஒர்க் எஸ்டர்டே. ஓகேவா? சோ இதெல்லாம் பாஸ்ட்ல என்னால பண்ண முடிஞ்சது. இதே முடியல. ஓகேவா? நேத்து என்னால என் வேலையை முடிக்க முடியல. அப்போ சப்ஜெக்ட் போட்டுட்டு குடன்ட் போட்டுட்டு V1 யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ குடன்ட் கம்ப்ளீட் மை ஒர்க் எஸ்டர்டே. அவளால நேத்து கோவில் போக முடியல. she couldn't go to temple yesterday. ஓகே, பாஸ்ட்ல ஒரு விஷயம் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா குட் யூஸ் பண்ணி V1 யூஸ் பண்ணி சொல்வீங்க. அதே பாஸ்ட்ல ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியலன்னா couldn't யூஸ் பண்ணி V1 யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துட்டோம். பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தோம். இது பார்த்துட்டோம். இப்ப கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்போம்? கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டு V1 ING எல்லாம் எதுவும் சேர்த்த தேவையில்ல. இப்போ உன்னால வேகமா ஓட முடியுமான்னு கேட்கலாம். கேன் யூ ரன் ஃபாஸ்ட்? கேன் யூ ஜம்ப்? உன்னால குதிக்க முடியுமா? ஓகேவா? அவனால பாட முடியுமா? கேன் ஹி சிங்? ஓகேவா? இதே பண்ண முடிந்ததா? பாஸ்ட்லனா குட் போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு V1 அவ்வளவுதான். குட் ஹி மீட் தி மேனேஜர் எஸ்டர்டே? நேத்து அவனால மேனேஜரை சந்திக்க முடிந்ததா? அவனால வேலையை முடிக்க முடியுதா? குட் ஷி கம்ப்ளீட் ஹர் ஒர்க்? போன வாரம்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் வீக். குட் ஷி கம்ப்ளீட் ஹர் ஒர்க் லாஸ்ட் வீக்? அவனால அவளுடைய வேலையை போன வாரம் முடிக்க முடிந்ததா? கடந்த வாரம், போன வாரம். ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இதே நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க.
அவனால நாளைக்கு வர முடியாதா? அப்ப எப்படி கேட்போம்? காண்ட் போட்டுட்டு எப்படி கேட்போம்? காண்ட் போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு V1 பண்ணும். அவனால நாளைக்கு வர முடியாதா? காண்ட் ஷீ கம் டுமாரோ? உன்னால வேலையை முடிக்க முடியாதா? காண்ட் யூ கம்ப்ளீட் த ஒர்க்? ஓகே. நெக்ஸ்ட் couldn't யூஸ் பண்ணி நெகட்டிவ்ல couldn't பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1. couldn't you work yesterday? நேத்து உன்னால வேலை செய்ய முடியலையா? ஓகே. நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடியலையா? couldn't you meet your friends yesterday? ஓகேவா? சோ அவ்வளவுதான். எப்பவுமே கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கேன், காண்ட், குட், குடன்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துரும். அப்புறம் சப்ஜெக்ட் போடுவீங்க, அப்புறம் V1 போடுவீங்க. இதே சென்டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும், அப்புறம் கேன் V1. இதே காண்ட்னா சப்ஜெக்ட் பிளஸ் காண்ட் பிளஸ் V1. இதே பாஸ்ட்லனா சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் V1. பாஸ்ட்ல இன்னபிலிட்டினா சப்ஜெக்ட் பிளஸ் குடன்ட் பிளஸ் V1. புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரான்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ்ல சேர்ந்து சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.